பாசம் தடமாறிடாது வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது இன்று என் பாதை உன்னாலே பூ பூத்தது பூவே உன் கண்ணில் என் கோயில் தெரிகின்றது சொல்லட்டாலும் பேர் அழகிடாட்டி நிஜமா சத்தியமா நிஜமா நீ பேர் அழகி அப்படியே வந்து சத்தமா சொல்லிடு ஏன்டி அங்க ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கியா சொல்ல மீனா மாதிரி ஒரு அழகிய பார்க்க முடியுமா மீனா மாதிரி ஒரு பேர் அழகிய பார்க்க முடியுமா அப்படிதான் நீ யார்ட்டி ஒளிச்சு வச்சிருக்க பாரு அப்பப்ப சூச்சி மத்தல வெளிய சொல்ல கூடாது நான் சொன்னதை சொல்லி மீனா ஒரு அழகி மீனா ஒரு பேர் அழகி போடு நீ மாறவே இல்லடி எதுக்கு மாறணும் அதானே பாத்துட்டவல்ல பார்த்தாச்சு கேட்டாச்சு என்ன நீங்க உள்ள போலாம் இதுக்குதான் இவன்ட எனக்கு கத்தி சொல்ல சொன்னியா ஆமா ஒண்ணே பின்ன இப்பதான் நம்மள சொன்னா யாரும் நம்ப மாட்டாவே மத்தே சொன்னா நம்புவாவே அம்மா நேரா பேச மாட்டாவலாமா சரி அவ நீ கோவத்துல இருக்க நினைச்சுக்கிட்டு பயத்துல நிக்கா யார்கிட்ட இந்த கோவமா எடி மீனா நான் கோவமா இருக்கேன் எவ்வளவு கோவமா இருக்க ரொம்ப கோவமா இருக்கேன் அவன் எவ்வளவு கேட்டாட்டி அது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நான் கோவமா இருக்கேன் நீ முகத்தை காட்டேன் முடியாது தமிழ் மீனா இது நம்பவே முடியல இருக்கு வாய்ப்பே இல்ல இது நம்ம மீனாவா என்ன ரொம்ப ஆச்சரியப்படி போடுறா என்னடி நம்பவே மாட்டேன் இது நம்ம மீனாவான்னு நான் நம்பவே மாட்டேன் நம்ப மாட்டியா நம்ப மாட்டேன் இல்ல நான் நம்பவே மாட்டேன் இது நம்ம மீனாவே இல்ல என்னடி பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க இல்ல சத்தியமா சொல்றேன் இது நம்ம மீனாவே இல்ல இவன் நம்மள சேர்த்து குழப்புறா ஓய் தெரியல நோ நோ இது என் மீனா இல்ல இது என் மீனாவே இல்ல போதும் முடியல எனக்கு தான் முடியல ஆனா இது என் மீனா இல்ல 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 என்னடி நோ நோ நான் நம்ப மாட்டேன் நான் மீனாதா தமிழ் சொல்லு தமிழ் இவளுக்கு ஆமாடி இவன் மீனாதா மட்டி நோ நோ இல்ல இப்போ நான் நிரூபிக்கணும் அவ்வளவுதானே மீனா குட்டி அத்தி என்னமோ சொல்றாள வந்துட்டேன் அத்தி இவன வாய்மலக்கா ஐயோ என்னமோ பண்ணுதால்வ என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் வேற இத ஃபாலோ பண்ணணுமே இல்லனா தானே கூட்டச்சு கும்முன்னு கும்மிருவாள்வல ஆமா இது யாரு என்னடி இப்பதான் நீ உள்ள வர என்னமோ நினைக்கிறாள்வல மீனா இல்ல நான் நம்ப மாட்டேன் இது நம்ம மீனாவே இல்ல நோ இது என் மீனா இல்ல இது என் மீனா இல்ல இல்ல நான் மீனாதான் நோ நம்மள சொல்லலனா நம்மள அடிப்பாளுல இல்ல அவியல சொன்னாவல உனக்கு தான் செட் ஆவலல உனக்கு தான் வரலல விட்டுற வேண்டியதானே இல்ல நான் ஏதோ பிளான் போட்டு வந்திருக்காள்வ என்னன்னு தெரிய மாட்டேங்குது உனக்கு கூட மேட்ச் பண்ண முடியல தேடாதே அவதானே பயப்படாத முத்து சந்திரஜ்ல உன்னை அடிக்க மாட்டாள்வ இல்ல நிப்பாட்டி அவளை எந்த கதையில வரான்னு பாத்துட்டு வரேன் யூ கண்டினியூ நம்பவே மாட்டேன் நீ மீனா தானே நான் நம்பவே மாட்டேன் நானும் தான்
போதும் போதும். இல்ல கொன்னுறேன். எனக்கு இவ்வளவு பில்டப்பே. இது உண்மையிலே மீனா தானா? இல்ல கம்பு கண்டுதே. அட இது நம்ம மீனாவா? இல்ல இப்ப நான் நம்ப மாட்டேன். ஏன்? இவ்வளவு பேரழகியா வந்து நிக்கிறிய எப்படி நம்ப முடியும்? அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. ஆமாமா ஆமாமா. போதும் போதும். நீ உண்மையிலே பேரழகி தாண்டி. என் மீனா, என் செல்ல மீனா. நான் இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் உங்களுக்கு. ஆமா என்ன ஹாப்பி? ரொம்ப ஃப்ரீயா இருக்குது டி. ஆமா டி. ஆமா 6 மணிக்கு உருட்டிட்டு கிடப்ப. இப்ப அந்த சத்தமே இல்ல. வண்டியை துடைக்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு ஜோத்ல ஏறேன், யோகா பண்ணேன், கராத்தே பண்ணுறேன்னு ஒரு அமர்க்கலம் பண்ணிடுவேன். எதுவுமே இல்ல. ஓஹோ ஆனா நாளைல வந்துரும். ஆமா உன் வண்டி பத்திரமா நிக்கட்டி. நீ சர்வீஸ்க்கு தான விட்டுருக்க? சர்வீஸ் கொண்டிருக்கீல? என்னடி பண்ணினியே? ஒன்னு முக்கு சந்த அடிக்கிற தப்பே இல்ல. ஒளிட்டனா இது எனக்கு அவளுக்கு எப்படின்னு தெரியாதன போதே. அது ஒண்ணு இல்லட்டி, நீ ஊர்ல இருந்து வாரியா, வண்டி ஒரே இடத்துல நின்னுச்சு, அதான் சர்வீஸ் பண்ணி விடலாமேன்னு சர்வீஸ் கூட்டிருக்க மாட்டே. இத நான் நம்பணும். நம்பணுடி, நம்பினது வாழ்க்கை. ஏன் டைலாக்க என்கிட்ட சொல்லுவிய? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ பண்ணிருக்கீங்க. இது மாதிரி உங்களுக்குலாம் இருக்குனே. தமிழ் கொஞ்சம் பின்ன வாசலுக்கு அறியாம மாட்ட. இல்ல நீ வரணும். மாட்ட. இவளை இழுத்துட்டு போ. மீரா! இது மீரா! நீ உண்மையிலே ரொம்ப அழகாயிட்ட. சம்பகவலி. தமிழே அந்த முக்கு சந்துக்கு வாயா. மாட்ட. நீ போடு. மாட்ட. மாட்ட. நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். போங்கடி, நீங்களாச்சும் உங்க வண்டியாச்சு. நான் போறேன். நில்லு. ஓடாத. பிடிக்க பிடிக்க. அம்மா அதிரா, பாட்டி காலையில இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கே, எதுக்கு? என்னை சுத்தி எல்லாமே மர்மமா இருக்கு பாட்டி. ஒரே குழப்பமா இருக்குது. என்ன குழப்பம் உனக்கு? இல்ல நீங்க கூட அன்னைக்கு என்ன கேட்டீங்களே அமெரிக்கால உங்க கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு. ஆமா, அப்ப கூட நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன? ஒரு அங்கிள் வருவாங்க, எல்லாரும் சார் சார்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அம்மா பயப்படுவாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கல பாட்டி. ஆமாம்மா, அதுக்கே நீ இப்ப கவலைப்படுற? அவர் இங்க வந்திருக்காருன்னு தெரியும், ஆனா நம்ம வீட்டு பக்கத்திலே. நீ என்ன சொல்லி கூப்பிடுவ? அங்கிள்னு சொல்லுவேன், அம்மா சார்னு சொல்லுவாங்க. ஏன், எதுக்கு? தெரியாத பாட்டி. அதான் அங்கிள்னு சொன்னா அந்த அங்கிள் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன ஒரே குழப்பமா இருக்குது. எதுக்கு தாத்தாவை சாரு அங்கிள்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இந்த அங்கிள் உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? கொஞ்ச நாளா தான் தெரியும். திடீர்னு எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்தாங்க. அம்மா ஏதோ பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, அதான் எனக்கு தெரியும். ஓ அப்படியா? என்ன புரியாத புதிராவே இருக்குதே. ஏன் பாட்டி, அந்த அங்கிள் உங்களுக்கு தெரியுமா? இல்லம்மா, எனக்கு தெரியாது. அந்த அங்கிள் அங்க வச்சாலும் கொஞ்சம் பேசுறாங்க, இங்க வந்து அறவே பேச மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட பாசமா இருப்பாரா? ஆஹா, அம்மா எல்லாருமே பயப்படுவாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஓ, தனியா அந்த அங்கிள் இருப்பாரா இல்ல கூட? ரோசி டாட்டி இருப்பாங்க. அது யாரு? எனக்கு தெரியாது பாட்டி. கூடயே தான் இருப்பாளா? பாட்டி, இந்த ரோசி டாட்டி இல்ல நல்லவங்களே கிடையாது, அம்மா கூட தான் இருந்தாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அம்மா அவங்கள சேர்ந்துக்கிட்டு பண்ணாததே கிடையாது பாட்டி. அந்த ரோசிட்டா சார் கூடயே தான் இருப்பாளா? ஆமா, அம்மா தான் இருக்கே சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி சரி. சாரும் ரோசிட்டாலும் நல்லா ஜாலியா தானே இருப்பாங்க? ஆஹா, சாருக்கு பிடிக்காது. சாருக்கு பிடிக்காதுங்க, ஆனா சார் கூட தானே இருக்கா. ஆனா சாருக்கு பிடிக்காது. நான் ஒரு வாட்டி சும்மா விளையாடுறதுக்காக சார் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப சாரு அந்த ரோசிட்டாவை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தாரு. ஏன், எதுக்கு? சார் ரூமுக்குள்ள போனால அதுக்காக. ஓ அப்படியா, அப்ப ஏன் கூடயே வச்சிருக்கணும்? அது அம்மா ஏற்பாடு. ஓ, அம்மா பத்தி தான் உங்களுக்கு தெரியுமா பாட்டி? ஆனா அந்த சாருக்கு எல்லாரும் பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது பாட்டி.
சரி, பக்கத்து வீட்டுல இருக்காரே சார்னு போனா என்கிட்ட பேசவே இல்லை. எல்லாருக்கிட்டையும் பேசுவாரு, என்கிட்ட மட்டும் பேசவே இல்லை. ஏதாவது காரணம் இருக்கும். சரிங்க பாட்டி. இந்த சாருக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. ஐயோ, சும்மா இருங்க. எதுக்கு? ஐயோ, சும்மா இருங்க. நான் சொல்றது கேள. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஆதிரா, ஆதிரா கதாடிட்டு இருக்கா, கவனிக்காம. ஆதிரா, பரவாயில்ல தேன்மொழி, நான் சும்மாதான் தோட்டத்துக்கு வந்தேன். நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இங்க வா. ஆமா ஆதிரா, வா. இல்ல மாமா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ஆதிரா, பரவாயில்ல மாமா, நான் கிளம்புறேன். நம்ம பார்த்து பேசிருக்கலாம். ஏய், நம்ம வீட்டுல நாமளாதான் இருக்க முடியும், தோட்டத்துல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். இருந்தாலும் அவன் மனசு காயப்பட்டிருக்கும்ல. அவன் கொஞ்சம் மெச்சூர்டு, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்குது. ஏன், எதுக்கு? இல்ல, இதே மாதிரி ஒரு சம்பவம் எனக்கும் நடந்தது. என்ன சொல்ற? இதே இடத்துலதான். நீங்க என்னை விட்டு போய் 2 நாள்ல உங்க நினைப்பாவே இருந்தது. அப்ப இவ்வளவு கிசாரி இதே மாதிரி தான் விளையாடிட்டு நின்னாங்க. அப்ப அத்தை எப்படி சத்தம் போட்டாங்க தெரியுமா? இப்ப நம்ம 2 பார்த்தா அத்தை ஒண்ணுல ஆக்கிருப்பாங்க. போங்க. இது என்னடி இருக்குது? எனக்கு என்னமோ சரியாவே படல. சரி, நான் உடனே சாரி கேட்டுட்டு வரேன். இல்ல, சாரி கேட்க என்ன இருக்குது? இது தற்செயலா நடந்தது. நம்ம திட்டம் பண்ணி எதுவும் பண்ணலையே. அவளை வெறுப்பேத்தணும், அவளை நோக்கடிக்கணும், எதுவும் பண்ணலையே. என்ன தற்செயலா நடந்ததோ இல்லையோ, நம்ம கவனமா இருந்துட்டோமா வேண்டாமா? அப்படி நான் என்னடி பண்ணிட்டேன்? நான் போய் சாரி கேட்டுட்டு வரேன். சரி, போய் கேளு போ. சரி. தேன்மொழி, இருங்க வரேன். இல்ல நானும் வரேன். சரி, வாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. போங்க. என்ன, இந்த பசங்களை இன்னும் காணும்? தாத்தா கரெக்டத்துக்கு வந்துருவா தாத்தான்னு சொன்னானுங்க, ஒருத்தரையும் காணுமே. என் பேர பிள்ளைங்களோட இருக்கணும் தானே நான் இங்க வந்தேன். பிள்ளைங்களை இன்னும் காணுமே. ஒருவேளை அன்னைக்கு போக சொல்லிருப்பாளோ? அவ அப்படி சொல்ல மாட்டாளே. ஒருவேளை சொல்லியிருந்தா, ஐயோ, என் பேர பிள்ளைங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது. தாத்தா, வாங்கடா செல்லம், வாங்கடா வாங்கடா. நான் தாத்தாட்ட சேர மாட்டேன். எதுக்கு ராசாத்தி? நான் கோமா இருக்கேன். என் பிள்ளைக்கு கோவம் வாங்கவா பாப்போம். ஒரு சைடு வர கூட இல்ல, உனக்கு கோவம் வருதாங்க, வா பாப்போம். நான் கோமா தான் இருக்கேன். நீ கோவமா தான் இருக்கியா? என் பிள்ளைக்கு எதுக்கு கோவமா இருக்குது? தாத்தா மேல கோவம். ஐயோ, என் தங்கம், வா வா தாத்தா கிட்ட வந்துரு. ஐயோ, என் தங்கம் கோவமா இருக்குதா? என் தங்கம் கோவமா இருக்குதா? டேய், இனிமேல் நாமளும் கோவப்படணும். அப்பதான் இப்படி தூக்கி வைப்பாங்க நினைக்கிறேன்டா. வாங்கடா, வாங்க வாங்க வாங்க. செல்லங்களா, உங்களை ஒரு மணி நேரம் பாக்கலனாலும் தாத்தாக்கு பைக்க பிடிக்கடா. 2 மணி நேரம் கழிச்சு வரீங்க? தெரியாதுடா, எதுக்கு? தாத்தா, என்ன மீனாமா வந்திருக்காங்க தெரியுமா? அப்படியா? மீனாமா வந்துட்டாங்கல்ல, அதான் மீனாமா கூட விளையாடிட்டு இருந்தோம். அப்படியா? சரி 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 சரி. நான் உங்க பாட்டிதான் இங்க விளையாட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ நினைச்சு பயந்துட்டேன்டா. எங்க பாட்டி அப்படி சொல்லவே மாட்டாங்க. எங்க பாட்டி ரொம்ப நல்லவங்க. ஆமா. உங்க பாட்டி அவ்வளவு நல்லவங்களா? ஆமா, எங்க பாட்டி ரொம்ப நல்லவங்க. அப்படியா? ஆமா. வேணும்னா எங்க பாட்டி எங்க கூட்டிட்டு வரட்டுமா? அதெல்லாம் உங்க பாட்டிங்கெல்லாம் வரமாட்டாங்கடா. தாத்தா, நிஜமாதான் உங்க பாட்டிங்கெல்லாம் வரமாட்டாங்கடா. ஏன் வர மாட்டாங்க? வேணாம், உங்க பாட்டிட்டு போய் கேட்டு பாருங்க. எங்க பாட்டி வருவாங்க. ஏங்கப்பா, அவ்வளவு பாசமாடா? ஆமா, பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த தாத்தாவையும் பிடிக்குமாடா? தாத்தா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பிடிக்கும் தாத்தா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா. பாரு, உங்க பாட்டியை பிடிச்ச அளவுக்கு என்னையும் உங்களுக்கு பிடிக்கணும். ஏன் தாத்தா, உங்களுக்கு யாருமே இல்லையோ? இல்ல, நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல. ஆனா எங்க வீட்ல இருக்கிற மாதிரி உங்க வீட்ல யாருமே இல்ல. தாத்தா செஞ்ச பாவம், அதான் என் வீட்டுல யாருமே இல்ல. தாத்தா, நாங்க இங்கே இருக்கட்டுமா தாத்தா? நிஜமா எங்க இருப்பீங்களா? இருக்க தாத்தா. டேய், உங்க பாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதே பாசத்தை இந்த தாத்தாவுக்கு கொடுக்கணும். சரி தாத்தா. தாத்தா, இப்போ எங்க வீட்டுக்கு வாரீங்களா? யாருமே இல்ல. ஆமா தாத்தா, நல்ல ஐடியா. இப்போ எங்க வீட்ல யாருமே இல்ல. வாரீங்களா?
எல்லாரும் வீட்டுல இருப்பாங்களே. எல்லாரும் ஆபீஸ்க்கு போயாச்சு. தாத்தா எங்களுக்கு மட்டும் தான் லீவு. பாட்டி தான் எங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதான் பாட்டிட்ட சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். ஓ, பாட்டிட்டு சொல்லிட்டு தான் வந்தீங்களா? ஆமா, பாட்டி தான் எதுவும் தொந்தரவு பண்ண கூடாது, எந்த சாமானையும் உடைச்சிட கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்களே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போக என்ன மிச்சம்? தாத்தா உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ண வேண்டாம். அப்போ உங்க பாட்டி தான் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆமா தாத்தா. தாத்தா எங்க வீட்டை பார்க்க வரீங்களா? என்ன பண்ண? இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்க. அப்போ இப்போ உங்க வீட்டுக்கு என்ன கூட்டு போறீங்களா? தாத்தா என் கையை பிடிச்சு நடிங்க தாத்தா, நான் கூட்டி போறேன். சரி வாங்க போலாம். டேய், நான் உங்க வீட்டுக்கு வந்து என்னடா கொடுப்பீங்க? எது தாத்தா வேணும்? செம்பலியம்மா பொங்கல் சாம்பார் வச்சிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்ல. ஏண்டா? மீனாம்மா வந்துட்டா, மீனாம்மாக்கு என்ன பிடிக்குமோ அத செம்பலியம்மா வைப்பாங்க. மீனாம்மாக்கு 3 நேரமும் பொங்கல் தான் பிடிக்கும், எனக்கு பொங்கலே பிடிக்காது. சரி, அப்போ உங்க வீட்டுக்கு போயிட்டு தாத்தா உள்ள ஹோட்டலுக்குலாம் கூட்டு போறேன். பெரிய ஹோட்டல்ல போய் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம். போலாமா? தாத்தா நிஜமாவா தாத்தா? என் பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் தாத்தா செய்வேன். இந்த உலகத்தையே உங்களுக்கு நான் சுத்தி கட்டுவேன். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் தாத்தா செய்வேன். அதுக்குதான் 20 வருஷம் தாத்தா எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். உங்களுக்கு என் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்யணும்னு சேர்த்து வச்சிருக்கேன்டா. பாதுகாத்துக்கிட்டேன். எல்லாம் உங்களுக்கு தான், என் பேர பிள்ளைகளுக்கு தான். சரி, முதல் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா நம்ம ஹோட்டலுக்குலாம் போலாம். இனி தாத்தா சாகுற வரைக்கும் உங்க கூடயே தான் இருப்பேன். நிஜமா? நிஜமா? அப்ப நீங்க சாவே கூடாது. சத்தியம் பண்ணுங்க தாத்தா, சத்தியம் பண்ணுங்க தாத்தா. சத்தியமா நான் உங்க கூடயே தான் இருப்பேன். இப்ப நான்